آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك بقدر عظمة قدرتك في كل وقت وحين وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. أستغفر الله العظيم من كل ذنب وأتوب إليه. أستغفر الله العظيم من كل ذنب وأتوب إليه. أستغفر الله العظيم من كل ذنب وأتوب إليه. يا الله எல்லா புகழும் உனக்கே. அகில உலகங்களையும் படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்துபவரே, அளவற்ற அருளாளனே, நிகரற்ற அன்புடையோனே, நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியே, யா அல்லாஹ் நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். யா அல்லாஹ் நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். யா அல்லாஹ் நீ எங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ் நீ எங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ் நீ அருள் புரிந்த நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் சென்ற பாதையில் எங்களை நீ வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ் நீ அருள் புரிந்த நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் சென்ற பாதையில் எங்களை நீ வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்கள் வழிகெட்டவருடைய பாதையில் செல்லாது எங்களை காத்தருள் பாலிப்பாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்கள் வழிகெட்டவருடைய பாதையில் செல்லாது எங்களை காத்தருள் பாலிப்பாயாக. சர்வ வல்லமையும் ஆற்றலும் மிக்க எங்கள் எஜமானனே, அகில உலகங்களின் அதிபதியே, எங்களை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தும் எங்கள் எஜமானனே, நாதா இதோ புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவில் நாங்கள் உன்னுடைய தர்பாரை நோக்கி பாவ மன்னிப்பு கேட்கிறோம். யா அல்லாஹ் புனிதமான இரவில் உன்னிடத்தில் பிழை பொறுப்பு தேடுகிறோம். யா அல்லாஹ் கிருபையுள்ள எங்கள் அல்லாஹ்வே, நாங்கள் செய்துவிட்ட பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னிப்பாயாக. நாங்கள் செய்துவிட்ட குற்றங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. நாங்கள் செய்துவிட்ட பிழைகள் அனைத்தையும் பொறுத்திடு அல்லாஹ். அருளாளனே, அன்புடையோனே, இரக்கமுள்ளவனே, எங்களுடைய நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் புரிந்தும் புரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் வினையாகவும் விளையாட்டாகவும் நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்திரு அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் செய்த முன்பின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த சிறு பெரும் பாவங்களை மன்னிப்பாயாக. யா கஃபாரல் துனூப் யக்ஃபிர் துனூபனா, யா சத்தார் அயூப் உஸ்துர் அயூபனா, பாவங்களை மன்னிப்பவனே எங்களுடைய பாவங்களை மன்னித்திடு அல்லாஹ். குறைகளை மறைப்பவனே எங்களுடைய குறைகளை மறைத்திடு அல்லாஹ். அருளாளனே, அன்புடையோனே, எங்களுடைய கைகளால் நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய நாவுகளால் பேசிய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாய்களால் பேசிய பாவங்களை மன்னித்திடு அல்லாஹ். எங்களுடைய கண்களால் பார்த்த பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய காதுகளால் கேட்ட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய கரங்களால் செய்த பாவங்களை மன்னித்திடு அல்லாஹ். எங்களுடைய மர்மஸ்தானங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய கால்களால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. அருளாளனே, அன்புடையோனே, இரக்கம் உள்ளவனே, கிருபையாளர்களில் எல்லாம் மிக பெரும் கிருபையாளனே, யா அல்லாஹ் சுயநலத்திற்காக எல்லா பாவங்களையும் செய்து பாவ கரை விடிந்த கரத்தை உன்னுடைய தர்பாரை நோக்கி ஏந்தி நிற்கிறோம் அல்லாஹ். உன்னுடைய விசாரமான கருணையினால் எங்களை மன்னித்திடு ரஹ்மானே. உன்னுடைய விசாரமான கிருபையினால் எங்கள் பிழை பொறுத்து எங்களை பரிசுத்தமாக்குவாயாக. யா அல்லாஹ் கிருபை உள்ளவனே, நாங்கள் செய்த குற்றங்களை குற்றங்களாக எடுக்காதே. நாங்கள் செய்த பாவங்களை பாவங்களாக கருத
கருதாதே. அருளாளனே, எந்த குற்றத்தை சொல்லி நாங்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்பது? நாங்கள் எல்லா குற்றங்களையும் செய்து விட்டோமே. யா அல்லாஹ், எங்களுடைய ஆன்மாக்களுக்கு நாங்கள் அநீதம் இழைத்து விட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிக்காவிட்டால், எங்கள் பிழை நீ பொறுக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோமே. கிருபையாளனே, பெற்றெடுத்த தாயை விட பல மடங்கு பாசமிக்க எங்கள் எஜமானனே, யா அல்லாஹ், நீயே எங்களை படைத்தவன், நீயே எங்களுக்கு உணவளிப்பவன், நீயே எங்களுக்கு எல்லா நியமத்துகளையும் தந்து அல்லும் புகழும் அரவணைத்துக் கொண்டிருப்பவன். உன்னை தவிர எங்களுக்கு வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை அல்லாஹ். எங்களுக்கு அடைக்கலம் உன்னை தவிர யாரும் இல்லை அல்லாஹ். உன்னை தவிர அபை மடிப்பவர் யாரும் இல்லை அல்லாஹ். இதோ பாவங்களை செய்துவிட்டு நடிசி நேரத்தில் புனிதமான இரவில் உன் ஹபீபுடைய சொல்லுக்கு இணங்க நாங்கள் கையேந்து நிற்கிறோம் அல்லாஹ். எங்களை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ். எங்கள் பிழை பொறுத்திடு அல்லாஹ். இதோ இந்த நேரத்தில் நீ எங்களை பார்த்து அழைப்பதாக உன் ஹபீப் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். யாரார் மன்னிப்பு தேடுபவர்கள், பிழை பொறுப்பு தேடுபவர்கள் உண்டால் நான் மன்னிக்கிறேன் என்று நீ அழைப்பதாக உன் ஹபீப் எங்கள் உயிரின் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல்லுக்கு இணங்க இதோ உன்னுடைய தர்பாரை நோக்கி கையேந்தி நிற்கிறோம் அல்லாஹ். எங்கள் பிழை பொறுத்திடு ரப்பே, எங்கள் குற்றங்களை மன்னித்திடு அல்லாஹ். கிருபையாளனே, உன்னிடத்தில் தௌபா செய்து மீள்பவர்களுக்கு அவருடைய குற்றங்களை எல்லாம் நல்லவர்களாக மாற்றுவதாக நீ உன் குர்ஆனில் வாக்களித்திருக்கிறாய். இதோ அந்த வாக்குறுதியில் நம்பிக்கையோடு உன்னிடம் கேட்கிறோம். யா அல்லாஹ், நாங்கள் செய்த குற்றங்களை எல்லாம் நல்லவர்களாக எங்களுடைய பட்டோலையில் நீ பதிவு செய்து விடுறப்பே. உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம் அல்லாஹ். சுயநலத்திற்காக எல்லா குற்றங்களையும் செய்து விட்டோமே. சம்பாதிப்பதில் ஹலால் ஹராமை நாங்கள் பேணவில்லையே. யா அல்லாஹ், பிறரை பார்த்து கோல் முட்டி இருக்கிறோம், புறம் பேசி இருக்கிறோம், பொய் பேசி இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களை மன்னித்திடறப்பே. பார்க்க கூடாத காட்சிகளை எங்களுடைய கண்களால் பார்த்து கண்கள் நிறைய பாவங்கள் இருக்கிறது ரஹ்மானே. எங்களை மன்னித்து விட அல்லாஹ். எங்கள் விழிங்களை பொறுத்து விட அல்லாஹ். எங்களுடைய உடல் உறுப்புகளை பாவங்களை விட்டும் காத்து இரட்சகனே, அருளாளனே. மஸ்ரிக்குக்கும் மக்ரிபுக்கும் மத்தியில் எவ்வளவு வெகு தூரம் இருக்கிறதோ அது போன்ற எங்களுக்கும் பாவத்துக்கும் மத்தியில் வெகு தூரத்தை ஏற்படுத்தி விட அல்லாஹ். கிருபையாளனே, எங்களுடைய பாவங்களை எவ்வாறு வெள்ளாடைய அழுக்கிலிருந்து நீ சுத்தம் செய்யப்படுமோ அதுபோல எங்களுடைய பாவங்களை விட்டு எங்களை நீ சுத்தமாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை விட்டு எங்களை நீரால் கழுவி விடுவாயாக. கிருபையாளனே, உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். உன்னை தவிர எங்களை மன்னித்து அரவணைப்பவர்கள் யாரும் இல்லை அல்லாஹ். உன்னிடமே சரணடைந்து கேட்கிறோம் அல்லாஹ். உன்னை தவிர வேறு நாதி கதி இல்லை அல்லாஹ். நீ பரிசுத்தமானவன், நீ தூய்மையானவன், நீ மாண்புக்குரியவன், நீ மகத்துவத்துக்குரியவன். உன்னை நாங்கள் துதிக்கிறோம், உன்னை மாண்புபடுத்துகிறோம், உன்னை கண்ணியப்படுத்துகிறோம். யா அல்லாஹ், எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் பிழை பொறுத்து எங்களை உன்னுடைய சொந்த அடியார்களாக நீ கபூல் செய்து விட அல்லாஹ். எங்களை நீ புறந்தள்ளி விடாதே. எங்களால் உன்னுடைய கோபத்தை சகிக்க முடியாது ரஹ்மானே. உன்னுடைய பிடி கடினமானது ரப்பே. உன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி நீ குர்ஆனில் சொல்லி இருக்கிறாய், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். நபியே நாயகமே, உங்களுடைய இரட்சகருடைய பிடி கடினமானது என்று சொல்லி இருக்கிறாய். யா அல்லாஹ், அந்த பிடியை கொண்டு எங்களை பிடித்து விடாதே. உன்னுடைய கடினமான பிடிக்கு நாங்கள் பாத்திரமாகி விட்டோம் அல்லாஹ். எங்களை நீ கருணை பார்வை கொண்டு பார்ப்பாயாக. உன்னுடைய அன்பையும் கொண்டு எங்களை ஆதரிப்பாயாக. அருளாளனே, இரக்கமுள்ளவனே, உன்னுடைய இரக்கத்தை எங்கள் மீது காட்டிடுறப்பே. இதோ உன்னிடத்தில் மன்னிப்பு வேண்டி நிற்கிறோம் அல்லாஹ். உன்னுடைய ரஹமத்தில் ஆசித்து கேட்கிறோம். கிருபையாளனே, உன்னுடைய ரஹமத்தில் நம்பிக்கையோடு கேட்கிறோம். நீ எங்களை மன்னிப்பவன் அல்லாஹ். மன்னித்து விடுறப்பே. எங்கள் பிழை பொறுத்திட அல்லாஹ். கிருபையாளனே, சைத்தானுடைய மாய வலை சிக்கி எல்லா குற்றங்களையும் செய்து விட்டோமே. யா அல்லாஹ், லட்சக்கணக்கான மலக்குமார்கள் எங்களை இரவுகளாக காவல் காத்து நாங்கள் பாவங்களில் மூழ்கிவிட்டோம். கிருபையாளனே, எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் பிழை பொறுத்து எங்களை பரிசுத்தமான உன் சொந்த அடியார்களாக ஏற்றுக்கொள்வாயாக. கிருபையாளனே, நீ ஏற்றுக்கொண்டிடறப்பே. அருளாளனே, உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம், உன்னிடத்தில் கதறி கேட்கிறோம். புனிதமான இரவில் யாசிக்கிறோம். எங்களை மன்னித்து விடுறப்பே. எங்கள் பிழை பொறுத்திட அல்லாஹ். எங்களை பெற்று வளர்த்தி ஆளாக்கி எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை வளர்த்தி ஆளாக்கி எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்திடறப்பே. அவர்களுக்கு மகத்தான அந்தஸ்தை நீ வழங்கிடறப்பே. இதோ இந்த மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய பெற்றோருடைய
பெற்றோருடைய கபரை சொர்க்க பூஞ்சோலை ஆக்கிட அல்லாஹ். அருளாளனே எங்களுடைய இளம் பருவத்தில் எங்களுடைய சிறுவராயத்தில் எங்கள் மீது அன்பு பாராட்டி வளர்த்தி ஆளாக்கிய எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்காக மிக பெரும் தியாகங்களை செய்தவர்கள் அல்லாஹ். மிக அர்ப்பணிப்போடு எங்களை வளர்த்தியவர்கள் அல்லாஹ். அவர்களை நீ உன்னிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து ஏற்றுக்கொள்வாயாக. அவர்கள் மரணித்து விட்டவருடைய கபரை நீ விசாலமாக்குவாயாக, ஒளிமயமாக்குவாயாக. அவருடைய கபரை சொர்க்க பூஞ்சோலை ஆக்கி விடறப்பே ரஹ்மானே, உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம். எங்களுடைய பெற்றோருடைய அருமை தெரியாமல் அவர்கள் உயிரோடு இருக்கிற நேரங்களில் நாங்கள் அவர்கள் மனநறுந்தும்படி நடந்திருக்கிறோம். எங்களை மன்னித்து விடறப்பே. எங்கள் பெற்றோர்கள் எங்களை திருப்தி கொள்ள செய்திடல்லா. அருளாளனே, அன்புடையோனே, இதோ இந்த பள்ளியினுடைய சுற்றுப்பகுதியில் மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய சொந்தங்கள் அவர்களை மன்னித்து விடுவாயாக. அவர்கள் பிழை பொறுத்திடுவாயாக. அவருடைய கபரை வெளிச்சமாக்குவாயாக. அவருடைய கபரை விசாலமாக்குவாயாக. அவருடைய கபரை ஒளிமயமாக்குவாயாக. அவருடைய கபரை சொர்க்க பூஞ்சோலை ஆக்கிவிட அல்லாஹ். ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனபதியை அவருடைய இருப்பிடமாக தங்குமிடமாக ஆக்கிவிட ரஹ்மானே. உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம் அல்லாஹ். எங்களுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய மனைவிமார்கள் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உடன் பிறந்த சகோதரருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய உறவுகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அருளாளனே, உலகவாழ் முஸ்லிம் ஆண் பெண்களுடைய பாவங்களை மன்னித்திடறப்பே. யா அல்லாஹ், யா அவ்வல் அவ்வலீன், ஆரம்பமானவர்களுக்கெல்லாம் ஆரம்பமானவனே. யா ஆகிரல் ஆகிரீன், இறுதியானவர்களுக்கெல்லாம் இறுதியானவனே. கிருபையாளனே, யா ராஹிமல் மசாகீன், ஏழைகளுக்கு இறங்குபவனே. யாதல் கூவத்தில் மதீன், வலுமையும் வலுப்பமும் உள்ள நாயனே. யா அல்லாஹ், உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம். கிருபையாளனே, உன்னிடத்தில் அழுது கேட்கிறோம். எங்களுடைய குற்றங்களை குற்றங்களாக கருதாதே. எங்களுடைய பாவங்களை பாவங்களாக எடுக்காதே. மன்னித்து விட ரப்பே. எங்களை ஏற்றுக்கொண்டு ரஹ்மானே. இதோ உன்னிடத்தில் யாசித்து நிற்கிறோம். எங்களுடைய கரங்களை வெறுமனே தட்டி விட்டு விடாதே. எங்கள் குரல் உனக்கு கேட்கிறது. நீ அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் அல்லா. அனைத்துக்கும் நீ வல்லமை மிக்கவன் அல்லா. நீ நாடினால் கண்ணியப்படுத்த முடியும். நீ நாடினால் இழிவுபடுத்த முடியும். எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. அருளாளனே, எங்களுடைய மரண தருவாயில் ஏற்படுகிற கஷ்டங்களை விட்டு எங்களை ஈடேற்றம் பெற செய்திருந்தா. யா அல்லாஹ், சக்ராத்துல் மௌத்தை விட்டு எங்களை காத்து எங்களுக்கு சக்ராத்துல் மௌத்தை லேசாக்கி விடறப்பே. மரணகால வேதனைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்து விட அல்லாஹ். பிறர் பார்த்து எங்களை இழிவாக கருதும் நிலைக்கு ஆளாக்கி விடாதே. பிறர் பார்த்து எங்களை பரிதாபப்படும் நிலைக்கு ஆளாக்கி விடாதே. கபருடைய வேதனை எங்களை காப்பாற்றுவாயாக. முன்கர் நக்கீருடைய கேள்வியை எங்களுக்கு விசாரணை லகுவாக்குவாயாக. நாளை மாசர் பெருவழியில் எல்லோரும் நப்சி நப்சி என்று துடிக்கிற போது பாவிகளாக இருக்கிற நாங்கள் மட்டும் எப்படி உன்னுடைய தண்டையிலிருந்து தப்ப முடியும் ரஹ்மானே. அருளாளனே, அன்புடையோரே, இரக்கமுள்ளவரே, எங்களை நீ கண்ணியப்படுத்துறப்பே. எங்களை கண்ணியப்படுத்த அல்லாஹ். நாளை மக்கள் மன்றத்தில் எங்களை இழிவுபடுத்தி விடாதே. நாங்கள் செய்த குற்றங்களுக்காக ரஹமத்தை விட்டு எங்களை தூரமாக்கி விடாதே. அருளாளனே, உன் ரஹமத்தை கொண்டு எங்களை பொதிந்து கொள்வாயாக. உன்னுடைய வரக்கத்தை கொண்டு எங்களை சூழ்ந்து கொள்வாயாக. உன் ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிவாவுல் ஹம்து என்ற கொடியின் கீழ் எங்களை ஒன்று திரட்டு ரப்பே. அருளாளனே, உன் ஹபீபுடைய ஷஃபாஅத் குறித்தானவர்களாக எங்களை ஆக்கிட அல்லாஹ். அருளாளனே, உன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித கரத்தால் ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தில் நீரருந்தும் பாக்கியம் எங்களுக்கு எங்களுடைய மனைவி மக்களுக்கு நீ தந்திட ரப்பே. இதோ புனிதமான இரவில் ஆசித்து கேட்கிறோம். உன்னுடைய ரஹமத்தில் நம்பிக்கையோடு கேட்கிறோம். நீ புறந்தள்ள மாட்டாய், நீ புறக்கணிக்க மாட்டாய் என்ற நம்பிக்கையோடு உன்னிடம் கேட்கிறோம். எங்களை நாளை மறுமையில் நரக நெருப்பிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்திட அல்லாஹ். இதோ புனிதமான இரவுகள், இந்த கடைசி ரமலான் 10 இரவுகள் அழைத்துக்கும் நார் என்று உன் ஹபீப் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாஹ். நரக நெருப்பிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்திட அல்லாஹ். நரக நெருப்பிலிருந்து எங்களை இடையேற்றம் பெற செய்திட அல்லாஹ். ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனபதி எங்களுடன் தங்குமிடமாக்கு அல்லாஹ். எங்களுடைய மனைவி மக்களை சொர்க்கவாசிகளாக ஆக்குவாயாக. அருளாளனே, எங்களுடைய பெற்றோர்களை சுவனபதியின் அனந்தரக்காரர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களை சொர்க்கத்தின் வாரிசுகளாக ஆக்கி விடறப்பே. அருளாளனே, உங்கள் ரஹமத்தில் யாசித்து கேட்கிறோம். உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். எங்களை புறந்தள்ளி விடாதே. எங்கள் கரங்களை வெறுமனை தட்டி விட்டு விடாதே. அருளாளரை சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தில் எங்களை மின்னல் வேகத்தில் கடத்தி விடுவாயாக. அருளாளரே, எங்களுடைய நல்லமல்கள் எழுதப்பட்ட பட்டுவலை எங்கள் வலது கரத்தில் தருவாயாக. அருளாளரே, கிருபை உள்ளவனே, கருணை உள்ளவனே, நாளை மறுமையின் எல்லா நிலைகளிலும் எங்களை கண்ணியப்படுத்தி நீ கௌரவப்படுத்தி எங்களை கண்ணியப்படுத்திட அல்லாஹ். எங்களை கைவிட்டு விடாதே. அருளாளனே, நீயே எங்களை படைத்த எஜமானன். நாங்கள் உன்னுடைய அடியார்கள் தானே.
கிருபையாளனே, நாங்கள் உன்னை தவிர யாரிடத்தில் அடைக்கலம் தேட முடியும் அல்லா? எங்களுக்கு ஒதுங்கமுட உன்னை விட்டால் யாரும் இல்லை அல்லா. எங்களை அரவணைப்பவன் உன்னை தவிர யாரும் இல்லை அல்லா. எங்களை பாதுகாப்பவர்கள் யாரும் உன்னை தவிர இல்லை அல்லா. நாங்கள் பாவத்தை விட்டு விலகுவதாக இருந்தாலும் நல்லவர்கள் செய்வதாக இருந்தாலும் நீ தந்த சக்தியை கொண்டே இதுவரை எங்களால் முடியாத ரப்பே. நல்லவர்களை செய்வதாக இருந்தாலும் பாவத்திலிருந்து தூர விலகுவதாக இருந்தாலும் நீ உன்னை கொண்டே ஒளி எங்களால் முடியாது அல்லா. இதோ சரணைந்து யாசிக்கிறோம். எங்களுடைய பலகீனத்தை நீ பார்க்கிறாய் அல்லா. எங்களை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களை அங்கீகரிப்பாயாக, எங்களை ஒப்புக்கொள்வாயாக. யா ரஹ்மான் யா ரஹீம் யா அர்ஹமர் ராஹிமீனே, கிருபையாளரே, யா அல்லாஹ் எங்களுடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றுவாயாக. எங்களுடைய நாடு திட்டங்களை கைகூட செய்வாயாக. யா அல்லாஹ் வாழ்க்கையில் பல்வேறு தேவைகளோடு உன்னிடத்தில் கரமே நிற்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளும் புறமும் நீ அறிந்தவன் அல்லாஹ். எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி விடு ரஹ்மானே. நீ கொடுத்தால் மட்டுமே எங்களுக்கு நிறைவு ஏற்படும் ரப்பே. எனவே உன்னிடமே நாங்கள் யாசிக்கிறோம், உன்னிடமே நாங்கள் பிச்சை கேட்கிறோம். நீ மட்டுமே எங்களுக்கு தருபவன். நீ தர நினைத்ததை தடுக்க யாராலும் முடியாது அல்லா. நீ தடுத்ததை யாராலும் தரவும் முடியாது அல்லா. இதோ உன்னுடைய ரஹமத்தில் ஆசித்து கேட்கிறோம். எங்களுக்கு உன் ரஹமத்தை சொரிவாயாக, உன் பரக்கத்தை சொரிவாயாக, உன்னுடைய ஆசியத்தை தந்திட அல்லா. எங்களுடைய வீடுகளில் இருக்கிற பீடைகளை நீக்கி விடுறப்ப, எங்களுடைய வீடுகளில் இருக்கிற முசீபத்துகளை நீக்கி விட அல்லா. எங்களுடைய வீடுகளில் இருக்கிற சண்டை சச்சரவுகளை நீக்கி விட அல்லா. கிருபையாளரே, எங்களுடைய வீடுகள் எங்களுக்கு நிம்மதி அளிக்கும் தலங்களாக மாற்றி விடுறப்பே. அருளாளரே, உங்களிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம், உங்கள் ரஹமத்தில் ஆசித்து கேட்கிறோம். எங்களுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக, சிரமங்களை நீக்குவாயாக, சங்கடங்களை நீக்குவாயாக. யா ஃபாரிஜல் ஹம்மி வயா காஷிஃபல் கம்மி வயா முஜீப தஅவத்தில் முத்தரீன் வயா ரஹ்மானத் துன்யா வல் ஆখিরা வயா ரஹீமஹுமா அன்த தர்ஹமுனா வர்ஹம்னா ரஹ்மத்தன் துக்னீனா பிஹா அம்மன் சிவாக். கவலைகளை அகற்றுபவனே, சங்கடங்களை தூர நீக்குபவனே, இம்மையிலும் மறுமையிலும் அருமாறி பொழிபவனே, நீயே எங்களுக்கு ரஹமத்தை செய்திருக்கிறாய். நீயே எங்களுக்கு அருமாறி பொழிகிறாய். உன்னுடைய ரஹமத்தை கொண்டு பிறரை விட்டு எங்களை தேவையற்று வைத்து விட அல்லா. உன் ரஹமத்தை விட்டும் பிற படைப்புகளை விட்டு எங்களை தேவையற்று வைத்து விட அல்லா. அருளாளனே, உன்னிடத்தில் யாசிக்கிறோம், உன்னிடத்தில் பிச்சை கேட்கிறோம். இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உன்னை தவிர எந்த கல்கிடத்திலும் எங்களை கையேந்து வைத்து விடாதே. உன்னை தவிர எந்த கல்கிடத்திலும் யாசிக்க வைத்து விடாதே. உன்னை தவிர யாருடைய வாசலிலும் யாசிக்க வைத்து விடாதே. இதோ உன்னுடைய வாசலில் யாசிக்கிறோம், உன்னுடைய வாசலில் பிச்சை கேட்கிறோம். உன்னிடத்திலேயே நாங்கள் ஐக்கியமாகி உன்னிடத்தில் சரணடைந்து கேட்கிறோம். யா அல்லாஹ், உன் ரஹமத்தை எங்கள் மீது சொரிந்து உன் ரஹமத்தை கொண்டு எங்களை பொதிந்து கொள்வாயாக. அருளாளனே, அன்புடையோனே, இரக்கமுள்ளவனே, எங்களுடைய மக்களை சாலிஹீன்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய மக்களை முத்தகீன்களாக ஆக்குவாயாக. நீ எங்களுக்கு தந்திருக்கிற மக்கள் செல்வங்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சியான மக்களாக ஆக்குவாயாக. அருளாளனே, எங்களுடைய மக்களுக்கு நேர்வழியை காட்டி நேர்வழியிலே அவர்களை ஸ்திரப்படுத்துவாயாக. அருளாளனே, எந்த நிலையிலும் எங்களுடைய மக்களை நீ வழிகேட்டில் விட்டு விடாதே ரப்பே. ரஹ்மானே, கிருபையாளனே, உன்னிடத்தில் யாசிக்கிறோம் அல்லா, கெஞ்சி கேட்கிறோம் அல்லா. எங்களுடைய மக்கள் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கி விடுவாயாக. எங்களுடைய மக்களுடைய இல்மில் பரக்கத்து செய்வாயாக. எங்களுடைய மக்களுடைய ஒழுக்கத்தில் பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், சைத்தானுடைய மாய வலையில் சிக்கி வழிதவர வைத்து விடாதே. எங்களுடைய வயோதிக காலத்திலும் எங்களை அரவணைக்கிற மக்களாக ஆக்கி விட அல்லா. எங்கள் சொல் கேட்டு நடக்கும் மக்களாக ஆக்கி விட அல்லா. கிருபையாளனே, எங்களுடைய மக்களை கெட்ட நண்பர்களுடைய சகாசத்தை விட்டும் காத்திட அல்லா. சைத்தான் இப்லீசுடைய தீங்குகளை விட்டும் காத்திட அல்லா. நாளை மறுமையில் எங்களுக்காக உலகத்தில் பறந்து பேசும் மக்களாக ஆக்கிவிட அல்லா. எங்களுடைய மக்களை முத்தகீன்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மக்களை முஹ்லிஸீன்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய மக்களை ஆலிம்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய மக்களை ஹாஃபிதுல் குர்ஆன்களாக ஆக்குவாயாக. அருளாளனே, உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். உன்னை தவிர எங்களை அரவணைப்பவர் யாரும் இல்லை அல்லாஹ். பெற்றெடுத்த தாயை விட பல மடங்கு பாசமிக்க எஜமானனே, எங்களுடைய மக்களை எங்களுக்கு சாலிஹான மக்களாக ஆக்கிட அல்லாஹ். அருளாளனே, அன்புடையோனே, பல்வேறு நோய்க்கு ஆளானவர்கள் நாங்கள் அல்லாஹ். பல்வேறு வியாதிகளால் பீடிக்கப்பட்டு பலகீனமான நிலையில் இருக்கிறோம் அல்லாஹ். நோயாளிகளாக இருக்கிறோம், எங்களுக்கு நிவாரணம் தந்திட அல்லாஹ். எங்களுக்கு சரீர சுகத்தை தந்திட அல்லாஹ். எங்களுக்கு ஆஃபியத்தை தந்திட அல்லாஹ். உன்னிடத்தில் ஆஃபியத்தை நாங்கள் கேட்கிறோம், உன்னிடத்தில் சிஹத்தை கேட்கிறோம், உன்னிடத்தில் சலாமத்தை கேட்கிறோம். யா அல்லாஹ், எந்த வியாதியை சொல்லி நாங்கள் ஆஃபியத்தை கேட்பது ரப்பே.
ரப்பே. எங்களில் பல்வேறு வியாதிகளுக்கு ஆளானவர்கள் நாங்கள் அல்லாஹ். எங்களில் கண்ணில், காதில், தலையில், வயிற்றில், இருதயத்தில், அதே போன்று பல்வேறு உறுப்புகள் பாழடைந்து இருக்கிறது ரப்பே. நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ். எங்களுக்கு சம்பூர்ண சுகத்தை தந்திட ரப்பே. பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தந்திட அல்லாஹ். கைகால் சுகத்தை தந்திட அல்லாஹ். எங்கள் உடலில் இருக்கிற எல்லா வலி வேதனைகளையும் அகற்றி விட ரப்பே. கிருபையானே மருத்துவமனை சிரமங்களை விட்டு எங்களை காத்திட அல்லாஹ். எங்களுடைய வாழ்நாள் மருந்து மாத்திரையிலேயே சென்று கொண்டிருக்கிறது அல்லாஹ். உன்னை தவிர நாங்கள் யாரிடம் ஆஃபியத்தை கேட்க முடியும் அல்லாஹ்? உன்னை தவிர எங்களுக்கு யார் ஆஃபியத்தை தர முடியும் அல்லாஹ்? நீ சுகத்தை தந்திட அல்லாஹ். அருளாளனே எங்களுடைய வீடுகளில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நோயாளிகளுக்கு விரைவான நிவாரணத்தை தந்திட அல்லாஹ். உன்னிடத்தில் ஆஃபியத்துக்காக துஆ செய்ய அநேக சகோதரர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹ். அவர்களுடைய நோய்களை நீ நன்கு அறிந்தவன் ரப்பே. அவர்களுக்கு ஆஃபியத்தை நசீபாக்குவாயாக. பரிபூர்ணமான சரீர சுகத்தை அவர்களுக்கு அளிப்பாயாக. யா அல்லாஹ், உன்னிடத்தில் சுகத்தை கேட்கிறோம், சுறுசுறுப்பை கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு ஆஃபியத்தை நிரந்தரமாக்குவாயாக. நீடித்த ஆயுளை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், திடீரென்று ஏற்படும் மரணங்களை விட்டு எங்களை காத்திடுவாயாக. விபத்துக்களை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. ஆபத்துக்களை விட்டு எங்களை ரட்சித்திட அல்லாஹ். அருளாளனே, அன்புடையோனே, கிருபை உள்ளவனே, எங்களுடைய வீடுகள் குடும்பங்களில் ஏற்பட்டிருக்கிற பிணக்குகளை நீக்குவாயாக. சண்டை சச்சரவுகளை நீக்குவாயாக. மனம் ஒன்றித்து எங்களை வாழச் செய்திட அல்லாஹ். கிருபையாளனே, எங்களுடைய வீடுகளில் இருக்கிற பெண் குமர்கள், ஆண் குமர்களை நீ கரை சேர்ப்பாயாக. அவர்களுக்கு இணைகளை ஏற்படுத்தி தருவாயாக. சாலிஹான இணை துணைகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு இல்லற வாழ்வை விரைவாக நசீபாக்குவாயாக. திருமண வயதை எத்திவிட்ட நிலையில் அநேக தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொடுக்க முடியாமல் பரிதவித்து எங்களிடத்தில் துஆவை கொண்டு வசியத்து செய்திருக்கிறார்கள் அல்லாஹ். அந்த தாய்மார்களுக்கு அவருடைய கவலைகளை நீக்கிவிட அல்லாஹ். அந்த குமர்களை கரை சேர்ப்பாயாக. எங்களுடைய பெண் மக்களுக்கு நல்ல வாழ்வை தந்திட அல்லாஹ். எங்களுடைய பெண் மக்களில் திருமணம் முடித்தவர்களுக்கு கணவன்மார்களோட மன ஒன்றித்த வாழ்வை தந்திட அல்லாஹ். நிம்மதியான வாழ்வை தந்திட அல்லாஹ். கிருபையாளனே, எங்களுடைய வீடுகளில் இருக்கிற ஆண் மக்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை தந்திட அல்லாஹ். படித்து வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கிற எங்களுடைய மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தந்து ஹலாலான ரிஸ்கை அவர்களுக்கு விஸ்தீரணமாக்குவாயாக. அருளாளனே, எங்களுடைய மக்களை அரசு வேலை வாய்ப்புகளில் முஸ்லிம்களுக்கு உரிய பங்கை தந்திர அல்லாஹ். அருளாளனே, எந்த தளத்தில் போனாலும் உன்னுடைய எதிரிகள் இருக்கிறார்கள் அல்லாஹ். கிருபையாளனே, எங்களுடைய மக்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் இடத்தை தந்திர அல்லாஹ். கிருபையாளனே, எங்களுடைய உரிமைகளை பறிப்பவர்களிடமிருந்து எங்களுடைய உரிமைகளை மீட்டு தந்திர அல்லாஹ். எங்களுடைய மக்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் இடத்தை தந்திர அல்லாஹ். தகுதி இருந்தும் கிடைக்காத நிலையில் இருக்கிறோம் அல்லாஹ். முயற்சி செய்தும் அவர்களுக்கு வெற்றி பெறாத நிலையில் இருக்கிறவர்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்து ரப்பே. எங்களை கண்ணியப்படுத்த அல்லாஹ். எங்களுடைய மக்களை நீ கண்ணியப்படுத்த அல்லாஹ். கிருபையாளரே, எங்களுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் பல்வேறு பகுதிகள் எங்க நாடுகளிலே துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ். கிருபையான புனிதமான ரமலானில் தங்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்ட நிலையில், தங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் அழிக்கப்பட்ட நிலையில் வீதியில் படுத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய ஈமானிய சொந்தங்களை நீ அரவணைத்து நிரப்பு. கைவிட்டு விடாது அல்லாஹ். நீயே எங்களுக்கு பாதுகாவலன், நீரே எங்களுக்கு பாதுகாவலன், நீயே எங்களை அரவணைப்பவன், நீரே எங்களுக்கு அரவணைப்பவன் அல்லாஹ். எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கு அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிற எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களை அரவணைத்திட ரப்பே. அவர்கள் இழந்தவைகளை நீ மீட்டி கொடுத்திட ரப்பே. நீ இழந்தவைகளுக்கு 2 மடங்கான பாக்கியங்களை அவர்களுக்கு வழங்கிட அல்லாஹ். எங்களுடைய சகோதரர்களை யார் யார் குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை உன்னிடமே ஒப்படைத்து விட்டோம் ரப்பே. அவருடைய சூழ்ச்சிகளை அவருடைய நெஞ்சங்களுக்கு நீ திருப்பி விடு ரஹ்மானே. அருளாளனே, அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுத்தவர்களை நேர்வழிப்படுத்து. இல்லாவிட்டால் உன்னுடைய வல்லமையை கொண்டு எது நீ நாடுகிறாயோ அதை கொண்டு அவர்களுடைய தீங்குகளை விட்டு இஸ்லாமியர்களை காத்திட ரப்பே. முஸ்லிம்களை காத்திட அல்லாஹ். கிருபையாளனே, உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. அருளாளனே, நாங்கள் செய்த பாவங்களுக்காக உன்னில் எங்கள் மீது பயப்படாமல், எங்கள் மீது இரக்கம் காட்டாமல் இருக்கிற ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே அல்லாஹ். நாங்கள் செய்த பாவங்களுக்காக எங்கள் மீது இரக்கம் காட்டாத, உன்னில் பயமில்லாத ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே. அருளாளனே, உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம், பரிதவித்த நிலையில் கேட்கிறோம். அருளாளனே, எங்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக, இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவாயாக, முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களை எல்லா துறைகளிலும் வெற்றி பெற்றவர்களாக ஆக்குவாயாக. கிருபையாளனே, கல்வித்துறையில் மேன்மை பெற்றவர்களாக இஸ்லாமியர்களை ஆக்குவாயாக. கிருபை உள்ளவரே, உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம். இஸ்ஸத்தோடு எங்களை வாழச் செய்வாயாக, மனமரியாதையோடு எங்களை வாழச் செய்வாயாக.
வீரத்தோடு எங்களை வாழச் செய்வாயாக. கோழைத்தனத்தை எங்களை விட்டு நீக்கிவிட அல்லாஹ், சோம்பேறித்தனத்தை எங்களை விட்டு நீக்கிவிட அல்லாஹ். எங்களுடைய குணங்களை அழகுபடுத்துவாயாக, எங்களுடைய குணங்களை நற்குணங்களாக ஆக்குவாயாக. எங்களில் இருக்கிற துர்க்குணங்களை எல்லாம் துடைத்தெறிந்து விட ரப்பே. கிருபையாளனே எங்களுடைய குணங்களை அழகுபடுத்துவாயாக. அருளாளனே உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். எங்களுடைய வீடுகளில் பிள்ளை பேர் இல்லாத தாய்மார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ். மிகப்பெரிய மருத்துவங்கள் செய்த நிலையிலும் அவர்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்க பெறாத நிலையில் இருக்கிறார்கள் அல்லாஹ். அவர்களுக்கு சாலிகான குழந்தைகளை வழங்குவாயாக, அவர்களுக்கு சாலிகான சந்ததிகளை வழங்குவாயாக. நீ நாடினால் எந்த நிலையில் இருந்தாலும் பிள்ளை பேர் கொடுப்பவன் நீ, சர்வ வல்லமை மிக்கவன் அல்லாஹ். சையதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்திம காலத்தில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ற மகத்தான பிள்ளையை கொண்டு நீ சுப செய்தி சொன்னவன் அல்லாஹ். சையதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்திம காலத்தில் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற பிள்ளையை கொண்டு சுபச்செய்தி நன்மாராயம் சொன்னவன் நீ அல்லாஹ். அனைத்துக்கும் நீ சக்தி உள்ளவன் ரப்பே. எந்த மருத்துவம் தோல்விகின்றாலும் உன்னால் முடியும் ரப்பே. எங்களுடைய தாய் குலங்களில் பிள்ளைவர் இல்லாதவர்களுக்கு சாலியான சந்ததிகளை தருவாயாக. நல்ல கண்குளிர்ச்சியான மக்களை கொடுத்துரு அல்லாஹ். எங்களிடத்தில் துஆவை கொண்டு வசீது செய்த அநேக தாய்மார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ். அவர்களுடைய கவலைகளை துடைத்திரு அல்லாஹ். அவருடைய கண்ணீர்களுக்கு நீ நிம்மதியை தந்திரு அல்லாஹ். உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம், புனிதமான இரவில் கேட்கிறோம், உன் ரஹ்மத்தில் ஆசித்து கேட்கிறோம். இதோ உன்னிடத்தில் பன்றாடி கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களை கடன்பட்டவர்கள் இருக்கிறோம் அல்லாஹ். எங்களுடைய கடன்களை நிறைவேற்றுவாயாக. யா அல்லாஹ், கடனிலிருந்து எங்களை மீட்சி பெற செய்வாயாக. யா அல்லாஹ், பிறருக்கு கடன்பட்டவர்களாக எங்களை மரணிக்க வைத்து விடாதே. நாளை மறுமையில் முஃப்லிஸாக எங்களை எழுப்பி விடாதே. யா அல்லாஹ், எங்களுடைய கடன்களை விரைவாக நிறைவேற்ற வழிகாட்டு அல்லாஹ். அருளாளனே, அன்புடையோனே, எங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத்து செய்வாயாக. எங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் பரக்கத்து செய்வாயாக. இழப்புகள் நஷ்டங்கள் வராமல் காத்திடு அல்லாஹ். கிருபையாளனே, எங்களுடைய வீடுகளிலிருந்து வெளிநாடுகளில் ஹலாலான ரிஸ்கை தேடி குடும்பத்தோடு இருப்பவர்களும் தனிப்பட்ட முறையில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் அல்லாஹ். அவர்களுக்கு நோயுடையற்ற வாழ்வை வழங்குவாயாக. அவர்களுக்கு நிம்மதி வழங்குவாயாக. அவருடைய தொழிலில் வேலையில் நீ பரக்கத்து செய்வாயாக. அருளாளனே, உன்னை தவிர நாங்கள் யாரிடம் கேட்பது அல்லாஹ்? இதோ எங்களுடைய உள்ளில் உள்ள ரகசியங்கள் அனைத்தையும் நீ அறிந்தவன் அல்லாஹ். உரிமையோடு இதோ உன்னிடத்தில் விண்ணப்பிக்கிறோம், உரிமையோடு உன்னிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீ ஏற்றுக்கொண்டு அருள் பாலித்திட அல்லாஹ். எங்களுடைய கரங்களை வெறுமனே தட்டி விட்டு விடாதே அல்லாஹ். அருளாளனே, உலகின் பல பகுதிகளில் எங்களுடைய இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ். உன்னையும் உன் ஹதீபை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம் என்பதற்காக அல்லாஹ் பல இன்னலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ். உன்னுடைய புனிதமான பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸ் மீண்டும் அந்த யூதர்களால் அலங்கோலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ரப்பே. நீ உன்னுடைய பிடி கடினமானது அல்லாஹ். அவர்களை உன்னுடைய கடின பிடியினால் பிடித்தொழித்து விடு ரப்பே. புனிதமான அந்த பைத்துல் முகத்தஸை இஸ்லாமியருடைய கரத்தில் நீட்டி தந்திடு அல்லாஹ். நபிமார்கள் நடமாடிய புனித பூமி அல்லாஹ். அதை கண்டுகளிக்கும் பாக்கியம் எங்களுக்கு தந்திடு அல்லாஹ். அருளாளனே, உன்னுடைய புனிதமான கஅபாவை ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு தந்திடு அல்லாஹ். உன்னுடைய புனித நபியுடைய ரவுதாவை ஜியாரத் செய்யும் பாக்கியம் தந்திடு அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்று அவர்களுக்கு சலாம் சொல்லுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திடு அல்லாஹ். எங்களில் இருக்கிற வறுமையை நீக்குவாயாக. எங்களில் இருக்கிற ஏழ்மையை நீக்குவாயாக. யா அல்லாஹ், செழிப்பை எங்களுக்கு தந்திடு ரப்பே. செல்வ செழிப்பை எங்களுக்கு தந்திடு அல்லாஹ். பிறருக்கு கொடுக்கும் கைகளாக எங்களுடைய கைகளை ஆக்கு அல்லாஹ். பிறரிடமிருந்து வாங்கும் கைகளாக ஆக்கி விடாதே. எங்களை கண்ணியப்படுத்துவாயாக, எங்களை கௌரவப்படுத்துவாயாக. அருளாளரே, இதோ உன்னிடமே ஆசித்து நிற்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய ஊரில் நடந்து கொண்டிருக்கிற கல்வி ஸ்தாபனங்களை எல்லாம் வெற்றி நடைபோட செய்வாயாக. அருளாளரே, எங்களுடைய ஊர்களில் நடந்து கொண்டிருக்கிற மதரசாக்கள் மூலமாக எங்களுடைய மாணவர்களை, எங்களுடைய பிள்ளைகளை மார்க்க கல்வி பெற்றவர்களாக ஆக்கி விடுவாயாக. அருளாளரே, ஐங்காலம் தொழுகையாளிகளாக ஆக்கிவிடு அல்லாஹ். இதோ இந்த புனித ரமதானில் 27 நாட்கள் நாங்கள் நோன்பு நோட்டு இருக்கிறோம். மீதி உள்ள நாட்களிலும் நாங்கள் சரீர சுகத்தோடு இபாதத்து செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தந்திரு அல்லாஹ். அருளாளரே, எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தொழுத தராவீஹ் தொழுகையை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் தொழுத தஹஜ்ஜுத் கியாமுல் லைலை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுக்கு சக்திக்கு உட்பட்டு நாங்கள் செய்த சதகா ஜகாத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. அருளாளனே, இந்த புனிதமான ரமலானில் என்ன அருள் வளங்களை நீ வைத்திருக்கிறாயோ எல்லா அருள் வளங்களையும் பெற்ற பாக்கியசாலிகளாக எங்களை ஆக்கிவிட அல்லாஹ். இந்த புனித ரமலான் நாளை மறுமையில் உன்னுடைய சமூகத்தில் எங்களுக்கு ஆதரவாக சாட்சி சொல்ல செய்வாயாக. இந்த ரமலான் நாளை மறுமையில் உன்னிடத்தில் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வைத்து விடாதே. அருளாளனே, புனித ரமலான் எங்களுக்கு
மீண்டும் மீண்டும் அந்த ரமலானை சந்திக்கிற, அந்த ரமலானை கண்ணியப்படுத்துகிற சீதேவிகளில் எங்களை நீ உட்படுத்துவாயாக. அருளாளனே, உன்னிடம் மன்றாடி கேட்கிறோம். யா அல்லாஹ், யார் யார் எங்களிடத்தில் துஆவை கொண்டு வசியத்து செய்திருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவாயாக. அவருடைய நாட்டு தேட்டங்களை கைகூட செய்வாயாக. இதோ உன்னுடைய இல்லத்திலிருந்து நாங்கள் யாசிக்கிறோம் ரஹ்மானே. இதோ உன்னுடைய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த புனிதமான சொர்க்கத்தை விட்டு பூமிக்கு வந்த நேரத்தில் உன்னிடத்தில் தௌபா செய்தார்கள். அல்லாஹ், எந்த ஹபீபின் பொருட்டால் உன்னிடத்தில் தௌபா செய்தார்களோ அந்த ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி நாங்கள் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். இதோ அவர்களை முன்னிறுத்தி உன்னிடத்தில் நாங்கள் பிழை பொறுப்பு தேடுகிறோம். அவர்களை முன்னிறுத்தி எங்களுடைய தேவைகளை கேட்கிறோம். எங்களுக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் மக்ஃபிரத்துக்கு துஆ செய்தவர்கள் எங்கள் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காக மக்ஃபிரத்தை வேண்டி எங்கள் நபியின் சுன்னத்துக்களை பேணி நடக்கும் மக்களாக எங்களை ஆக்குவாயாக. அருளாளனே, நபியை நாளை மறுமையில் பார்க்கிற போது சிரித்த முகத்தோடு அவர்கள் எங்களை அரவணைக்க செய்திரு அல்லாஹ். நாங்களும் அவர்களை சிரித்த முகத்தோடு, அவர்களும் எங்களை சிரித்த முகத்தோடு பார்க்க செய்திரு அல்லாஹ். உன் ஹபீபுடைய தரிசனத்தை எங்களுக்கு தருவாயாக. நாளை மறுமையில் எல்லா உன்னுடைய நல்லடியார்களும் ஆசித்த ஆசை நாங்களும் உன்னிடம் கேட்கிறோம். உன்னுடைய லிகா என்ற தரிசனத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய தரிசனத்தை எங்களுக்கு தந்திட அல்லாஹ். நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் அல்லாஹ், பாவிகள் அல்லாஹ். எங்களை பாவச் செயலுக்காக உன்னுடைய லிகா என்ற தரிசனத்தை தராமல் எங்களை ஒதுக்கி விடாதே ரப்பே. கிருபையாளனே, எங்களுடைய புறக்கண்களால் உன்னை பார்க்கும் பாக்கியம் தந்திர அல்லாஹ். சோனபதியில் உன்னை தரிசிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்திர அல்லாஹ். சோனபதியின் வாரிசுகளாக எங்களை ஆக்கி விட ரப்பே. கைவிட்டுடாத அல்லாஹ். உன்னை தவிர எங்களுக்கு ஒதுங்கும் இடமில்லை அல்லாஹ். உன்னை தவிர அபயமளிப்பவர் யாரும் இல்லை அல்லாஹ். உன்னை தவிர அரவணைப்பவர்கள் யாரும் இல்லை அல்லாஹ். நிர்கதியான நிலையில் அபயம் தேடுபவர்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்பவர் நீ மட்டுமே ரப்பே. அந்த நம்பிக்கையோடு உன்னிடம் கேட்கிறோம். உன்னுடைய நபிமார்கள் எல்லாம் உன்னிடத்தில் கேட்டபோது நீ ஏற்றுக்கொண்டவன் அல்லாஹ். சையதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் என்ற கொடியவனுடைய அக்னி குண்டத்தில் நீ காத்தவன் அல்லாஹ். சையதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்திம காலத்தில் பிள்ளைவே கொடுத்தவனுடைய துஆவுக்கு பதில் அளித்தவன் நீ மட்டுமே அல்லாஹ். அருளாளனே, சையதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்காது என்ற வயோதிக பருவத்திலும் கூட சையதுனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ற பிள்ளையை கொண்டு சுப செய்தி சொல்லி அவனுடைய துஆவை ஏற்றுக்கொண்டவனே. சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த வியாதியிலிருந்து நிவாரணம் அளித்து அவர்களை விட்டு சென்று விட்ட எல்லா சுகங்களையும் திருப்பி கொடுத்தவன் நீ மட்டுமே அல்லாஹ். அந்த நம்பிக்கையோடு உன்னிடம் நாங்கள் கேட்கிறோம். சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீனுடைய வயிற்றின் இருளில் இருந்தும் கடல் இருளில் இருந்து நீ காத்தவன் அல்லாஹ். நாங்களும் அந்த நபியை முன்னிறுத்தி நாங்கள் கேட்கிறோம். உன்னுடைய அழகிய திருநாமங்களை முன்னிறுத்தி கேட்கிறோம். பதில் சுகதாக்களின் பொருட்டால் கேட்கிறோம். அருளாளனே, எங்களுடைய வேண்டுதலை நீ கைவிட்டு விடாதே. எங்களுடைய பிழை பொறுப்பை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய இஸ்திக்பாரை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய தேவைகளை நாங்கள் வைத்திருக்கிற தேவைகளை நிறைவேற்றுவாயாக. அங்கீகரித்து விடுவாயாக. இதோ உன்னுடைய புனிதமான வீட்டிலிருந்து கேட்கிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய மகத்தான வீட்டிலிருந்து கேட்கிறோம். இந்த பூமியிலே சிறந்த இடத்திலிருந்து கேட்கிறோம். உன்னுடைய தர்பாரை நோக்கி கையேந்தி கேட்கிறோம். கைவிட்டு விடாதே அல்லாஹ். புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவில் கேட்கிறோம். புனிதமான மாதத்தில் இருந்து கேட்கிறோம். யா அல்லாஹ், மொத்தத்தில் புனிதமான உன்னுடைய தர்பாரில் கேட்கிற இந்த வேண்டுதலை ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரிப்பாயாக. கைவிட்டு விடாதே அல்லாஹ், புறந்தள்ளி விடாதே அல்லாஹ். எங்களால் சகிக்க முடியாத ரப்பே, ஏற்றுக்கொண்டு அருள்பாலித்திரு அல்லாஹ். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى والكفاف والرضا يا أرحم الراحمين. اللهم إنا نعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء يا أرحم الراحمين. اللهم إنا نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والسلامة من كل إثم والغنيمة من كل بر. ربنا لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا عيبا إلا سترته ولا مرضا إلا شفيته ولا دينا إلا أديته ولا فسادا إلا أصلحته ولا حاجة من حوائج الدنيا والآخرة لك فيها رضا ولنا فيها صلاح يا أرحم الراحمين. اللهم أصلح لنا
ديننا الذي هو عصمة أمرنا. اللهم أصلح لنا دنيانا التي فيها معاشنا. اللهم أصلح لنا آخرتنا التي فيها معادنا. اللهم اجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر. اللهم بارك لنا في تعلمنا وتعليمنا. اللهم بارك لنا في أزواجنا وأولادنا وتلاميذنا ومدارسنا. اللهم بارك لنا فيما رزقتنا. اللهم بارك لنا فيما أعطيتنا. اللهم بارك لنا فيما نحن فيه بركة تامة عظيمة يا أرحم الراحمين. اللهم أجرنا من النار. 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 اللهم أجرنا من النار سالمين، وأدخلنا الجنة بسلام آمنين. وقنا ربنا شر الظالمين وشر الظالمين. اللهم قنا شر المنافقين. اللهم قنا شر الماكرين. اللهم قنا أعداء الإسلام والدين يا أرحم الراحمين. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا وأزواجنا وأولادنا من النار. اللهم أدخلنا وإياهم في جنة الفردوس مع الأبرار يا عزيز يا غفار يا أرحم الراحمين. اللهم ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. اللهم زدنا ولا تنقصنا. اللهم أكرمنا ولا تهنا، وأعطنا ولا تحرمنا، وآثرنا ولا تؤثر علينا، وارضنا وارض عنا يا أرحم الراحمين يا أكرم الأكرمين يا ذا الجلال والإكرام. اللهم ارزقنا حج بيتك المحرم، وارزقنا زيارة روضة النبي صلى الله عليه وسلم يا أرحم الراحمين. ربنا اللهم أجب دعوتنا. اللهم ربنا تقبل منا دعاءنا وتوبتنا وصلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا، وتمن تقصير أعمالنا، واستجب دعاءنا، وتجاوز عنا سيئاتنا، وتوفنا مع الأبرار. ربنا لا ترد عنا أيدينا خائبين، وبالإجابة جدير. نعم المولى ونعم النصير. صلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.